ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகேஎஸ் அகாடமி. ஸோ ஒரு வழியாக எல்லாரும் குரூப் 4க்கு ஆல்மோஸ்ட் படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஒரு 100+ கொஸ்டின்ஸ், 200+ கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன். என்ன சார் 100+ கொஸ்டின் 200+ கொஸ்டின்ங்கிறீங்களா? இதில் ஒரு 100 முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு. அதோடு சேர்ந்து ஒரு 200 விஷயத்தை சேர்த்தா மொத்தம் ஒரு 200 விஷயமா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒரு 10 நிமிஷத்துல வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடற்கரை நம்ம வீடியோ ரிவிஷனுக்கு போயிடலாம். ரைட். நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என கூறும் விதி 120. நீதி கட்சியால் நீர்ப்பாசன திட்டங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என FWLDஸை அழைத்தவர் யார்? அயோத்திதாசர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விப்பா. தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடின்னு சொல்லிட்டு FWLDஸ் அழைத்தவர் யாரு? அயோத்திதாசர். நீதி கட்சியால் நீர்ப்பாசன திட்டம் 23. அனைத்து இந்திய தேர்வாணையம் உருவாக்கம் பற்றி குறிப்பிடும் விதி 312. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் HD செய்மோர். அரசியலமைப்பு திருத்த சட்டம் பற்றி குறிப்பிடும் விதி 368. ஓகேங்களா? குறிப்பிடும் பகுதி 20. எந்த நாட்டில் இருந்துன்னு கேட்டா தென்னாப்பிரிக்கா. இந்திய அரசியலமைப்பின் டேஷாவது உறுப்பின்படி மாநில முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும் 164 உட்பிரிவு 1. எந்த போருக்கு பின் எல்லை விரிவாக்கும் கொள்கையை ஆங்கிலேயர் பின்பற்றினர்? பிளாஸ்டிக் போர். நதிநீர் ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. ஓகேங்களா? எந்த சட்ட திருத்தம் சட்ட முன்வரைவின்படி பொதுவாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும்? 108வது சட்ட திருத்தம். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கு ஏற்படுத்தப்பட்டது? செங்கல்பட்டு. எந்த வருஷம்? 1929. சுயமரியாதை இயக்கம் எப்போ வந்துச்சு? 1925. சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? குடியரசு. குடியரசு இதுல பெரியார் எப்ப துவங்கினாரு? 25. ஓகேங்களா? குடியரசு ரிவோல்ட், பெரியாரால் தொடங்கப்பட்ட ஒரு ஆங்கில இதழ் தான் ரிவோல்ட் 1928. பெண் ஏன் அடிமையானால்ங்கிற புத்தகம் யாருடையது? பெரியாருடையது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகள். குலக்கல்வி திட்டம் ரத்து செய்ய போவதாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1954. 1954. ஓகேங்களா? அப்ப குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி. ஓகேங்களா? குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்க்க ஒரு கருவியா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் காமராஜர். அதுலயும் குறிப்பா பார்த்தா காமராஜர் ஆட்சியில கல்வி அமைச்சரா இருந்த சுப்பிரமணியம் தான் என்ன பண்ணிருப்பாரு? இதை ஒழிச்சிருப்பாரு. ரைட்டா? ரைட். அடுத்து, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தலைமையற்ற ஆட்சியும் என்ற நூல் எழுதினவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. 3 முறை INC தலைவரா இருக்காரு தாதாபாய் நவ்ரோஜி. கல்கத்தா 1886ல 2வது INC மாநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் தலைமையா இருந்திருக்கிறாரு தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜியோட புகழ்பெற்ற கோட்பாடு தான் செல்வ சுரண்டல் கோட்பாடு. ரைட். அடுத்தது, மாநிலங்களவையின் பதவிக்காலம் 6 இயர்ஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட நாள் 1885 டிசம்பர் 28. ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரசின் பிறந்த நாள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா பெரும் புரட்சி. ஓகேங்களா? அதாவது சாரி, இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள். இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள்னு கேட்டோம்னா நம்ம என்ன ஆன்சர்னா அதுக்கு பெரும் புரட்சி. 1857 நமக்கு தெரியும். மார்ச் 29 மங்கள் பாண்டே, என்பீல்ட் ரக துப்பாக்கி, பசு மற்றும் பன்றி கொழுப்பு திரவிய தோட்டா, இதெல்லாம் நமக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது, இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது என சொல்ற விதி என்னன்னா 79. உலகிலே மிக ஆழமான தங்க சுரங்கம் காணப்படும் மாநிலம் கர்நாடகா. ஓகேங்களா? நாட் ஒன்லி இன் இந்தியா, உலக அளவில் ஆழமான தங்க சுரங்கம் காணப்படும் மாநிலம் கர்நாடகா. இரும்பின் முக்கிய தாது மேக்னடைட், ஹேமடைட். அதுலயும் குறிப்பா மேக்னடைட் அதிகமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. சரிங்களா? அண்ட் கர்நாடகால தான் பின்னாடி ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இந்தியாவின் முதல் பொதுத்துறை இரும்பேக்கு நிறுவனமான விஸ்வேஸ்வரையா இரும்பேக்கு நிறுவனம் நிறுவப்பட்டுள்ளது. ஓகேங்களா? கர்நாடகால பத்ராவதியில. எந்த ஆண்டு கேட்டா 1923. 1923. ரைட். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. 6ல் 1 பங்கு இந்திய மக்கள் தொகையில 6ல் 1 பங்கு மக்கள் தொகை கொண்ட மாநிலம் UP, உத்தரப்பிரதேசம். சரிங்களா? அந்த 5 ஆண்டுகள் சொல்லலாமா? பெரும் பிரிவு ஆண்டு 1921. சிறு பிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. மக்கள் தொகை 100 கோடியை கடந்த ஆண்டு 2001. மக்கள் தொகையில இளைஞர்களின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்ட ஆண்டு 2011. இந்தியா தற்போது மக்கள் தொகையில ஃபர்ஸ்ட். அதிக மக்கள் தொகை UP, குறைந்த மக்கள் தொகை சிக்கிம். ரைட். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக T முத்துசாமி நியமிக்கப்பட்ட ஆண்டு 1877. சரிங்களா? அந்த 1878ல தி இந்துங்கிற பத்திரிகை தொடங்கியிருப்பாங்க G சுப்பிரமணியம் மற்றும் M வீரராகவாச்சாரி. ஓகேங்களா? இந்த G சுப்பிரமணியம் 1891ல சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு பருவ இதழை தொடங்கியிருப்பாரு. 1899ல இந்த சுதேசமித்திரன் என்னவா இருக்கும்? 4 இதழா மாறி இருக்கும். என்னவா மாறி இருக்கும்? 4 இதழா மாறி இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ரைட்.
அடுத்தது இரட்டை நெஞ்சாக்கள் என்ற கருத்தை சொன்னவர் சுமாசர் எழுதிய நூல் சிறியது அழகு. அரசியலமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக இறுதி கூட்டம் நடைபெற்ற நாள் ஜனவரி 24, 1950. நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. நடைமுறைக்கு வந்த நாள் தான் குடியரசு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. ஏற்றுக்கொண்ட நாள் என்ன சொல்லுவோம்னா தேசிய சட்ட தினம் சொல்லுவோம். அந்த தேசிய சட்ட சேவை அதிகாரமான நால்சா என்ற அமைப்பு எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1987. ஓகேங்களா? அப்படியே ஒரு ஃப்ரீக்வெண்டா ஞாபகம் வச்சுட்டே வாங்க. 1987. ரைட். அடுத்தது அரசியலமைப்பு உறுப்பு டேஷின் கீழ் ஆங்கில இந்திய பிரதிநிதி ஒருவர் சட்டமன்றத்திற்கு ஆளுநரால் நியமிக்கப்படுவார். விதி 333, 333. மக்கள் தொகை வெடிப்பு சொல்லுங்க. 61. வெரி குட். பெக்மடைட் என்பது எதன் முக்கியத்தாது? மைக்கா. ஓகேங்களா? பாக்சைட் என்பது எதன் முக்கியத்தாது? அலுமினியம். ஓகேங்களா? மேக்னடைட் என்பது எதன் முக்கியத்தாது? இரும்பு. ஓகேங்களா? மஸ்கோவைட் என்பது எதன் முக்கியத்தாது? மைக்கா. மஸ்கோவைட்டு, பயோடைட்டு, பெக்மடைட்டு இது எல்லாமே எதனுடைய முக்கியத்தாதுப்பா? மைக்காவோட முக்கியத்தாது. ரைட். மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடருக்கான நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில எவ்வளவு பங்கு இருக்கணும்? 10ல் 1 பங்கு. ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் எங்கு நடந்த அமர்வில் நிறைவேற்றப்பட்டது? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டா நாக்பூர். ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்துக்கு எங்கு அனுமதி வழங்கப்பட்டது கேட்டா கல்கத்தா. நாக்பூர்ல யார் தலைமையில கேட்டா சேலம் சி விஜயராகவாச்சாரி. ஓகேங்களா? ரைட். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு? யார் பார்த்தாரு? VKRV ராவ். எந்த பஞ்சம் தாதாபாய் நவ்ரோஜியை வறுமை குறித்து வாழ்நாள் முழுவதும் ஆய்வு மேற்கொள்ள வைச்சதுன்னு கேட்டா ஒரிசா பஞ்சம். எங்கு நடந்த பஞ்சம்? ஒரிசா பஞ்சம். மாநிலங்களவை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? ஏப்ரல் 3, 1952. அதிக மக்கள் தொகை அடர்த்தி பீகார். இந்தியாவில் கல்வி எந்த ஆண்டு வரை மாநில பட்டியல் இருந்துச்சு? 1976. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பொதுப்பட்டியலுக்கு மாறிடுச்சு. மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம் 2003. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ஓகேங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப? ஜூலை 11. எந்த வருஷத்துல இருந்து மக்கள் தொகை கணக்கெடுக்கிறோம்னு கேட்டா 1989. ரைட். டிபி தார் திட்டம் என அழைக்கப்படும் 5ஆண்டு திட்டம் எதுன்னு கேட்டா 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஹாரண்டோமர் மாதிரி எதுன்னு கேட்டா 1ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? மஹலனோபிஸ் கேட்டா 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேங்களா? காட்கில் கேட்டா 3ஆம் ஐந்தாண்டு திட்டம். டிபி தார் கேட்டா 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். ராவ் மோகன் திட்டம் கேட்டா 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஓகேவாங்க? அப்படியே ஒரு கண் முன்ன கொண்டு வாங்க. சரியா? ரைட். ஆளுநர் மக்களவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில எவ்வளவு பங்கு உறுப்பினர் நியமிப்பாரு? 6ல் 1 பங்கு. சென்னை வாசிகள் சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? பிப்ரவரி 26, 1852. ரைட்டுங்களா? எந்த ஆண்டு வடகிழக்கு மாநிலங்களுக்கான ஒரு மண்டல குழு ஏற்படுத்தப்பட்டது? 1971. ரைட்டுங்களா? ரைட். மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியது யாரு? அறிஞர் அண்ணா. அம்பேத்கர் எந்த விதியை தேவையற்ற வார்த்தைன்னு சொல்றாரு? விதி 356. எந்த விதியை இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்றாரு? விதி 32. எதை புதுமையான சிறப்பம்சம் சொல்றோம்? அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், DPSP. ஓகேங்களா? புதுமையான சிறப்பம்சம் சொல்றோம். சரிங்களா? எது சிறிய அரசியலமைப்புன்னு சொல்றோம்? 42வது சட்டத்திருத்தம். 42வது சட்டத்திருத்தம் தான் என்ன பண்ணுச்சு? முகவுரையில ஒரே ஒரு முறை திருத்தம் பண்ணுச்சு. ரைட்டா? ரைட். தேவையற்ற வார்த்தைன்னு எந்த விதியை சொல்றாரு? விதி 356. JC குமரப்பா அனைத்து இந்திய கிராம தொழிலாளர் கழகத்தை எப்ப நிறுவுறாரு? 1935. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பச்சை காந்தி என அழைக்கப்படுபவர் JC குமரப்பா. ஜோசப் செல்லதுரை குமரப்பா. சரிங்களா? அதே மாதிரி MS சுவாமிநாதன்னா மான்பம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். ஓகேவா? JC குமரப்பா தஞ்சாவூர்ல பிறப்பாரு. 1892ல பிறப்பாரு. அனைத்து இந்திய கிராம தொழிலாளர் கழகத்தை எப்ப நிறுவாருன்னா 1935ல. நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்தவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும், இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். ஓகேவா? காந்தியை பின்பற்றினவங்க சுற்றுச்சூழல் அடிப்படையா இருந்ததுனால, சுற்றுச்சூழலுக்கு அடித்தளம் இட்டதால ராமச்சந்திர குஹா இவரை பச்சை காந்தின்னு சொல்றாரு. யார? JC குமரப்பாவை. ரைட். அடுத்தது, ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்ற முடியும் என கூறும் விதி 249. ராஜ்கோப்தார் இந்தியாவின் குரல் யாருடைய பத்திரிகைப்பா? தாதாபாய் நவ்ரோஜி. ராஜமன்னார் குழு எந்த அரசமைப்பு விதியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் சொல்றது? விதி 263. ரொம்ப முக்கியம். விதி 263 ராஜமன்னார் குழு உடனடியாக அமல்படுத்துங்கன்னு சொல்லுது. ஓகேவா? அந்த 263 என்னன்னா மாநிலங்களுக்கு இடையான பொதுவான நலன்களை மேம்படுத்துவது, பொது நலன்களை மேம்படுத்துவது. ராஜமன்னார் குழு நமக்கு தெரியும் 1969ல வந்தது. சர்க்காரியா குழு நமக்கு தெரியும் 1983ல வந்தது. ஓகேங்களா? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது, தேசியத்தின் குறிக்கோளானது
இந்திய சிந்தனை, இந்திய குணநலன், இந்திய உணர்வை மீட்டெடுப்பது என சொன்னவர் யாருன்னா அரவிந்த கோஷ். அரவிந்த கோஷ். மாநில தன்னாட்சி தீர்மானம் எப்ப நிறைவேற்றப்பட்டதுன்னா 1974. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தம் யார் தலைமையில் நடந்ததுன்னா வீரப்ப மொய்லி. எந்த ஆண்டுனா 2005. 2005. இந்து சமயத்தின் புனித நதி தென்பெண்ணையாறு, வற்றாத ஜீவ நதி தாமிரபரணி. ஓகேங்களா? தென்னிந்தியாவின் தோட்டம் காவிரி. தென்னிந்தியாவின் தோட்டம் காவிரி. ஓகேங்களா? இந்தியாவின் புனித நதி கங்கை நதி. இந்தியாவின் தேசிய நதி கங்கை நதி. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே மைண்ட்ல பிக்ஸ்டா வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது, உப்பு சட்டங்களை மீறி உப்பு காய்ச்சிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. ருக்மணி லட்சுமிபதி. நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்கத்தை கற்றுக்கொண்டது. ஏன்னா காந்தி எதை சொல்றாருன்னு கேட்டா சம்பிரான் சத்தியாகிரகம். சம்பிரான் சத்தியாகிரகத்தை சொல்றாரு. என்ன சத்தியாகிரகம்? சம்பிரான் சத்தியாகிரகம். நமக்கு தெரியும், பீகார்ல நடக்கும். 20ல் 3 பங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிகோ பெயரோட சொல்லுவாங்க. விவசாயிகள் கிளர்ச்சி செய்யறாங்க. அதனால ராஜ்குமார் சுக்லா என்ன செய்யறாரு, காந்தியை கூப்பிடுறாரு. காந்தி வந்து இந்த இயக்கம் இன்னும் திரண்டு போயிடுது. அதனால நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்கத்தை ஃபர்ஸ்ட் கத்துக்குச்சு. ஓகேங்களா? செயல்முறைப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாரு? சம்பரான சொல்றாரு. இந்தியாவின் முதல் சணல் தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது? மேற்கு வங்காளம், ரேஷ்ரா. 1855. ரூபாயின் பிரச்சனை அது தோற்றம் தீர்வும் யார் எழுதுனா? அம்பேத்கர். மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறை பற்றி கூறும் விதி ஆர்டிகல் 262. 262. திட்ட விடுமுறை காலம் 66 to 69. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை என்பது இந்தியாவின் விடுதலை என்று சொன்னவர் யாரு? அன்னி பெசன்ட். ஓகேங்களா? இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் சொன்னவரும் அன்னி பெசன்ட். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில்ல அடிமையா போறதை விட மாட்டு வண்டியில சுதந்திரமா போறதே மேல் சொன்னவங்களும் அன்னி பெசன்ட். ஓகேவா? ரைட். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, தூய்மைவாதத்தின் தந்தை மறைமலை அடிகள். கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடி யாரு? ஜே.சி. குமரப்பா. வங்க பிரிவினை பாருங்க, அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட நாள், ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண டேட்டு கேட்டா 1905 ஜூலை 19. 1905 அக்டோபர் 16 வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள். வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் கேட்டா 1905 அக்டோபர் 16. அறிவிக்கப்பட்ட நாள் கேட்டா 1905 ஜூலை 19. வங்க பிரிவினைக்கு காரணமா இருந்த பிரபு கர்சன் பிரபு. கர்சன் பிரபு. ஓகேங்களா? கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் பிரிக்கிறாரு. கிழக்கு வங்காளம் தான் முஸ்லீம்கள், மேற்கு வங்காளம் தான் இந்தியர்கள். முகலாயர் காலத்தை விட கிழக்கு வங்காளத்துல இருக்கிற முஸ்லீம்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு யார் சொல்றாருன்னு பார்த்தா கர்சன் பிரபு சொல்றாரு. ரைட். அடுத்து, இந்தியாவின் முதல் எண்ணெய் கிணறு எங்க தோண்டப்படுதுன்னா அசாம். அசாம்ல எந்த இடத்துலன்னா டிக்பாய். நீதி கட்சியோட முதல் தலைவர் யாருன்னு கேட்டா ஏ சுப்பராயலு. ஃபர்ஸ்ட் ஏ சுப்பராயலு இருப்பாரு, அப்புறம் பனகல் அரசர் வருவாரு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பி சுப்பராயன் வருவாரு, அப்புறம் முனிசாமி வருவாரு, அப்புறம் பொப்பிலி ராஜா வருவார். ஓகேங்களா? இவ்வாறு 1919 சட்டத்தின் கீழ் 1920 ஃபர்ஸ்ட் தேர்தல் நடக்குது. அப்படியே தொடர்ச்சியா நீதி கட்சி ஜெயிச்சுட்டே வந்தாலும் 37 தேர்தலில் நீதி கட்சி வந்து தோல்வி அடைந்தது, படுதோல்வி அடையுது. காங்கிரஸ் கட்சி அந்த இதுல பங்கேற்குது. ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1925ல காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டுல பெரியார் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கொள்கைக்கு பிடிக்காம, அதாவது பிராமணர் அல்லாதவருக்கு இடஒதுக்கீடு கேட்பாரு, அது கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன செய்வாரு, காங்கிரஸ்ல இருந்து விலகி நீதி கட்சியில சேர்ந்துருவார். நீதி கட்சியில சேர்ந்துட்டு சிறையில் இருந்தபடியே ஓகேங்களா பெரியார் என்ன ஆவாரு, நீதி கட்சியோட தலைவராயிருவார். 1944ல சேலத்துல ஒரு மாநாடு நடக்குது. ஓகேங்களா? சேலத்துல ஒரு மாநாடு நடக்குது. அப்ப அந்த நீதி கட்சியின் பேர் என்ன மாறிடும்னா திராவிடர் கழகமா மாறிடும். என்ன மாறிடும்? திராவிடர் கழகம். 1944. ரைட். அடுத்தது, எப்போது உபரிநீதி நிலை இருக்கணும், சில நேரம் சமநிதி இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கக்கூடாது சொல்லுவார் யாருன்னா திருவள்ளுவர். பச்சையாறு என்பது எதன் துணையாறு கேட்டா தாமிரபரணி. இந்த மாதிரி ஒரு கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? தீபகற்ப பீடபூமி 2ஆம் பிரிக்கும் ஆறு நர்மதை ஆறு. ஓகேங்களா? மணிமுத்தாறு, பச்சையாறு, ராமநதி, கடனா நதி. ஓகேங்களா? சிற்றாறு, சேர்வலாறு. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம எந்த நதியை சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா தாமிரபரணியை சொல்லுவோம். ஓகேங்களா? காரையாறு இதுவும் வந்துடும். காரையாறு சேர்ந்து எதுல வந்துடும்? தாமிரபரணிக்கு வந்துடும். தேசிய வருமானத்தை பற்றி எழுதியதால் நடைமுறை பொருளியல்வாதி என அழைக்கப்பட்டவர் வி.கே.ஆர்.வி. ராவ். 2வது பாளையக்காரர் புரட்சி என அழைக்கப்படுவது மருது சகோதரர்கள் புரட்சி. சரிங்களா? மருது சகோதரரோட புரட்சி. பூலிதேவரோட 3 முக்கிய கோட்டைகளை யூசுப் கான் கைப்பற்றிய நாள். 3 முக்கிய கோட்டைகள் என்னென்ன? நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர். இந்த 3 கோட்டைகளையுமே ஓகேங்களா யூசுப் கான் எப்ப கைப்பற்றாருன்னா 1761 மே 16. 1761 மே 16. ரைட். 1956ல ONGC எங்கு நிறுவப்பட்டது? உத்தரகாண்ட். இந்த உத்தரகாண்ட்ல தான் இந்தியாவின் முதல் தேசிய பூங்காவான கார்பெட் தேசிய பூங்காவும் நிறுவப்படுது. அது 1936. 1936. ரைட். சுயஉதவி குழுக்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. ரொம்ப முக்கியம், வாழ்வாதார திட்டம் 2011. வறுமையே அனைத்து பிரச்சனைகளுக்கும் வேறாய் அமைந்து தீரா துன்பத்தை தருகிறது சொன்னவர் திருவள்ளுவர்.
இந்த திட்டங்கள்லாம் பார்த்துக்கணும், கோட்ஸும் பார்த்துக்கணும். எப்போதும் நம்மகிட்ட உபரிநிதி நிலை இருக்கணும், சில நேரம் சமநிதி நிலை இருக்கலாம், ஆனா ஒருபோது பற்றாக்குறையா இருக்கக்கூடாது சொன்னவர் திருவள்ளுவர். வறுமையே அனைத்து பிரச்சனைகளுக்கும் வேறாய் அமைந்து தீரா துன்பத்தை தருகிறது சொன்னவர் திருவள்ளுவர். ஒரு நலம் பேணும் அரசில் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவரும் திருவள்ளுவர். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது திலகரின் டெனர்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார். குடியரசுத் தலைவர் பொது நலனிற்காக, ரொம்ப முக்கியமான இந்த கேள்வி பார்த்துக்கோங்க, பொது நலனிற்காக மாநிலங்களிடையே குழுவை ஏற்படுத்தலாம் என கூறும் விதி 263. மஹலனோபிஸ் வளர்ச்சி மாதிரியில் எந்த ஆண்டு தொழில் கொள்கை ஏற்படுத்தப்பட்டது கேட்டா 1956 ஏப்ரல் 30. 56 ஏப்ரல் 30. ஓகேங்களா? ரைட். நிதிக்குழுவின் அமைப்பு பற்றி கூறும் விதி ஆர்டிகல் 280. நிதிக்குழு நிறுவப்பட்ட நாள் 22/11/1951. நிதிக்குழுவின் முதல் தலைவர் KC நியோகி. ஓகேங்களா? நிதிக்குழுவின் 16வது தலைவர் அரவிந்த பணகாரியா 16th. ஓகேங்களா? அதே மாதிரி RBIயோட 26வது கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. RBIயோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஓஸ்போன் ஸ்மித். ஃபர்ஸ்ட் இந்திய கவர்னர் CD தேஷ்முக். RBI சட்டம் 34. RBI நிறுவப்பட்டது 35. ஹெட் குவார்டர்ஸ் மாத்தினது 37. தேசியமயமானது 49. ரைட். அடுத்தது எந்த விதி பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதை பற்றி குறிப்பிடுகிறது கேட்டா ஆர்டிகல் 75. மோரிஸ் டி மோரிஸ் என்ன குறியீட்டை உருவாக்குனார் கேட்டா PQLI. சைமன் குஸ்னட் என்ன உருவாக்குனாரு? GDP. ஜிக்மே சிங்ஹே வாங்சுக் என்ன உருவாக்குறாரு? GNHI. ஓகேங்களா? மெஹபூப் உல் ஹக் மற்றும் அமர்த்தியா சென் என்ன உருவாக்குறாங்க? HDI. இந்த குறியீடுகள்லாம் ரொம்ப முக்கியம்பா. ரைட்டா? GNHI 4 தூண்களை கொண்டது. ஓகேங்களா? 9 களங்களை கொண்டது. நிதி ஆயோக் 7 தூண்களை கொண்டது. இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ரைட். அடுத்தது VKR ராவ் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகத்தை எங்கு நிறுவினார்? பெங்களூர். வேலூர் புரட்சி வெடித்த நாள் 1806 ஜூலை 10. NREP திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1980. இந்தியாவில் முதலாக பொதுத்துறை எஃகு நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டதுன்னா கர்நாடகா, பத்ராவதி, விஸ்வேஸ்வரையா 1923. 1923. தக்கான கலவரம் வந்தது 1875. குஜராத்ல அதிகமா வட்டிக்கு பணம் வாங்குவதை எதிர்த்து வெளிப்பட்டதுதான் தக்கான கலவரம். தக்கான கலவரம். ஓகேங்களா? ரைட். தில்லிக்கு புறப்படு என்பது யாருடைய முழக்கம்? யாருடைய முழக்கம்பா? சுபாஷ் சந்திர போஸ். டெல்லி சலோன்னு சொல்வார். வறுமை அனைத்து பிரச்சனைக்கும் பார்த்த யாரு? திருவள்ளுவர். நாட்டின் முதல் தொழில் கொள்கை ஏற்படுத்தப்பட்ட நாள் 1948 ஏப்ரல் 6. இரண்டாவது தொழில் கொள்கை மஹலனோபிஸ் வளர்ச்சி மாதிரியில் ஏற்படுத்தப்பட்டது. அது 1956 ஏப்ரல் 30. புதிய தொழில் கொள்கை ஏப்ரல் 24 ஜூலை 24 1991. புதிய பொருளாதார தொழில் கொள்கை ஜூலை 24 1991. அப்போதைய பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அணுசக்தி, ரயில்வே, சுரங்கம் இதெல்லாமே பொதுத்துறை கீழே இருக்கணும்னு சொல்லுச்சு. சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வருது. முற்றுரிமை வணிக கட்டுப்பாட்டு சட்டத்தை நீக்குது. LPGங்கிற கான்செப்டை கொண்டு வருது. இது எல்லாமே புதிய பொருளாதார தொழில் கொள்கையில வரும். சரிங்களா? அந்த பாடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் உழவர் கடன் அட்டை திட்டம். பின்னாடி பார்ப்போம். 1998ல RBI மற்றும் நபார்ட் வங்கி ரெண்டும் சேர்ந்து கொண்டு வந்ததுதான் அந்த திட்டம். ஓகேங்களா? பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டா 18/2/2016. ரைட். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி. சங்ககிரி. நாட்டில் வைஃபை வரணுங்க. வைஃபைங்கிற வார்த்தையை போட்டுக்கோங்க. வைஃபை ரயில்வே வசதி ஃபர்ஸ்ட் எங்க அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா பெங்களூர். சென்னை பல்கலைக்கழகத்தின் ஃபர்ஸ்ட் பொருளாதார பேராசிரியர் கில்பர்ட் ஸ்லேட்டர். இவர் சில தென்னிந்திய கிராமங்கள்ன்ற நூல் எழுதுறாரு. அது 1918ல வெளியிடுறாரு. ஓகேங்களா? விழுப்புரம் மாவட்டத்துல எருவேல்பட்டு கிராமத்துல நல்ல ஆராய்ச்சி செய்யறாரு. ரைட். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது? யாருடைய நூல்னா அன்னிபெசன்ட். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908 ரொம்ப முக்கியம். உழவர் கடன் அட்டை திட்டம் பார்த்தோம் 1998. இனவாரி முறை என அழைக்கப்படுவது மகள்வாரி முறை. சொந்த சாகுபடி என அழைக்கப்படுவது ரைத்துவாரி முறை. ஜமீன்தாரி, ஜாகியதாரி, மல்புஜாரி, பிஸ்வேதாரி இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுவது அந்த ஜமீன்தாரி முறை. ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகள் பார்த்து வச்சுக்கணும். இதுல மதராசில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரைத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை. சொந்த சாகுபடி முறை. இந்த கேள்வி என்ன பாருறோம்? புதிய வேளாண் யுக்தியின் தந்தை எனப்பட்டவர் யாரு? சொல்லுங்க. MS சுவாமிநாதன். புதிய வேளாண் யுக்தி, புதிய வேளாண் தொழில்நுட்பம், விதை உரங்கள் தொழில்நுட்பம், தண்ணீர் உரங்கள் தொழில்நுட்பம் இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா பசுமை புரட்சிய. பசுமை புரட்சியின் தந்தை இப்ப யாரு? மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். வெண்மை புரட்சியின் தந்தை யாரு? வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன். ட்ரைசம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1979. அதுக்கு முன்னாடி தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 1916 நவம்பர் 20. சென்னை மகாஜன சபை எப்போ வந்துச்சு? 1884 மே 16. ஓகேங்களா? அப்ப தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபண்ட் 1916 நவம்பர் 20 எப்போ வந்திருக்கும்?
சென்னை மகாஜன சபை 1884 மே 16 அப்போ வந்திருக்கும். சென்னை வாசிகள் சங்கம் பிப்ரவரி 26 1852 வந்திருக்கும். இந்த அமைப்புகள் பார்த்துக்கோங்க. ட்ரைசம் ஸ்கீம் எப்போ வந்துச்சுன்னா 1979. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் ஹசன். தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்த 5 ஆண்டு திட்டம் 7. தென்னிந்தியாவின் தோட்டம் சொல்லுங்க, காவிரி. 50 கோடி மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் எப்ப தேசியமயமாக்கப்பட்டதுன்னா 19 ஜூலை 1969. ராய் திட்டம் எப்ப ஏற்படுத்தினாங்கன்னா 2009. தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை நேற்று பார்த்தோம். கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லும் விதி 40. ஓகேங்களா? 2011 படி இந்தியாவில் இருந்த பஞ்சாயத்துகள் 2.5 லட்சம். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. 73 74 சட்ட திருத்தம் 92, நடைமுறைக்கு வந்து 93. ஓகேவா? ரைட். பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை எங்க நடத்துறாருன்னா சேலம். செல்வம் என்பது வாழ்வதற்கான வழியே என்று அதே இலக்கல்ல என்று சொன்னவர் யாருன்னு கேட்டா திருவள்ளுவர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல 100 கொஸ்டின்ஸ் ஆகும், 100 பாயிண்ட்ஸ் ஆகும், சேர்த்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜிஎஸ் கொஞ்சம் ஃபுல்லா தரவா படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ தரவா ரீகால் பண்ணிட்டு நாளைக்கு ஃபுல்லாவே ஒரு ஹாஃப் டேக்கு மேல நாளைக்குல இருந்தே ஒரு தமிழ் கொஞ்சம் அப்படியே பார்த்து மேக்ஸ் பாருங்க. பேனிக் இல்லாம கொஞ்சம் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. எல்லாரும் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.